2024ல் 8 மார்க் தான் மினிமம் இம்பாக்ட். அதாவது 720 மார்க் மொத்த மார்க்குக்கு ஃபிசிக்ஸில் வந்து 8 மார்க் தான் இம்பாக்ட் ஆகிருக்கும். ஆனால் 2025ல் ஃபிசிக்ஸில் மட்டும் 72 மார்க்குகள் இம்பேக்ட் ஆகியிருக்கும். அப்போ இதுவே 720லிருந்து 650 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இதுவே கீழே புல் டவுன் பண்ணிருச்சு. ஜேஇ மெயினுக்கு 25 கேள்விகளுக்கு 1 மணி நேரம் ஃபிசிக்ஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் மூன்றும் சேர்த்து 75 கேள்விகள் 3 மணி நேரம், தட் இஸ் 180 மினிட்ஸ். ஆனால் அதே நீட்டுக்கும் 180 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ். அப்போது ஒரு நிமிஷத்தில் ஒரு மாணவர் ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ண வேண்டும் என்றால் அந்த கேள்விகளை நாம் எப்படி கேட்க வேண்டும்? அப்போ 45 கேள்விகள் கேட்டிருக்க கூடாது, 25 கேள்விகளை கேட்டிருந்தால் தட் வுட் பி வெரி வெரி ஃபைன். ஒன்றா கொஸ்டினை குறைக்கணும், இல்லைன்னா நேரத்தை அதிகரிக்கணும். மெயின் ப்ராப்ளம் என்னென்னா அட்டண்டன்ஸ் சிக்னேச்சருக்கும் தம்ப் இம்ப்ரெஷனுக்கும் கிட்டத்தட்ட 20லிருந்து 30 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க சார். முதல்ல வர்றாங்க, ஹால் டிக்கெட்டை காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறதுக்கு ஒரு தடவை, ஃபோட்டோவை வச்சு பார்க்குறதுக்கு ஒரு தடவைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் எங்களுக்கு வேஸ்ட் பண்ணிட்டாங்க சார்னு சொல்லி 1.5 hour பவர் கட்டு சார். ஹாஃப் த எக்ஸாம் டைம் பவர் கட் ஆகி போச்சு. அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். நீட் 2025 எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருக்கு. இந்த சூழலில் எக்ஸாமினேஷன் ஹால்லையே நிறைய மாணவர்கள் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் நாம் இப்போ காமிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீட் போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் அந்த கொஸ்டின் பேப்பருடைய ஹார்ட்னஸ் லெவல் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகியிருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த இம்ப்ரூவ் ஆனதுனால எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வந்து இந்த வருஷம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத இன்டெப்த் அனாலிசிஸாக காமிக்க போகிறோம். லாஸ்ட் இயர் நாம் காண்பித்திருந்தோம் இவ்வளவு கட் ஆஃப் இந்த வருஷம் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு. கிட்டத்தட்ட 1 அல்லது 2 கட் ஆஃப் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகி வந்தது. இந்த வருஷமும் அதே போல் இன்டெப்த்தாக அனலைசிஸ் பண்ணி நாம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபையும் நாம் இந்த வீடியோவில் கடைசியில் கொடுக்க போகிறோம். அப்போது ஜென்ரலாகவே நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி 20 லட்சம் மாணவர்களுக்கு மேல் எழுதக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எவ்வளவு தூரம் டிரான்ஸ்பரண்டாகவும் மாணவர்களுக்கு கான்ஃபிடென்ட் வருவதை போல நடத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நடத்த வேண்டும். ஒன்று, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஹாலை கட்டாயமாக பார்வையிடுறது. ரெண்டாவது, முழு நேரமும், அதாவது 3 மணி நேரம் படிச்சு என்றால் 3 மணி நேரமும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் கரெக்டாக பார்த்துக்கிறது. இல்லைன்னா ஜென்ரேட்டர் போடுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளே இருக்கின்றனவா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். மூணாவது, உள்ளுக்குள்ளே போகக்கூடிய மாணவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவர்களை முழுவதும் வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு போதுமான அளவு அவேர்னஸ் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதில் அங்கங்கே தவறுகள் வந்து இந்த வருடமும் நடந்திருக்கிறது. மாணவர்கள் வந்து நாம் நேற்று கேட்ட அந்த கேள்விகளுக்கு இங்கே பாருங்கள். ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் வி வில் see the ப்ராப்ளம். மெயின் ப்ராப்ளம் என்னென்னா அட்டண்டன்ஸ் சிக்னேச்சருக்கும் தம்ப் இம்ப்ரெஷனுக்கும் கிட்டத்தட்ட 20லிருந்து 30 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க சார். முதல்ல வர்றாங்க, ஹால் டிக்கெட்டை காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறதுக்கு ஒரு தடவை, ஃபோட்டோவை வச்சு பார்க்குறதுக்கு ஒரு தடவைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் எங்களுக்கு வேஸ்ட் பண்ணிட்டாங்க சார்னு சொல்லி ஒரு 250 மாணவர்கள் நம்மக்கிட்ட ஃபோன் கால் பண்ணி சொன்னதில் சுமார் 200 மாணவர்கள் முதல் பிரச்சனையாக இதைத்தான் சொன்னாங்க. அப்போது 2 மணிக்கு ஆரம்பிக்கிற எக்ஸாமை 1:30க்குன்னு போட்டு 1/2 மணி நேரத்தில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு முழுவதுமாக 3 மணி நேரம் நம் மாணவர்களுக்கு விட்டால் தானே பரீட்சை எழுத முடியும். ஏற்கனவே 180 கொஷின்ஸ் 180 மினிட்ஸில் முடிக்கணும். அப்போ ஒரு கொஷினுக்கு படித்தும் பார்த்து ஆன்சரும் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் தான். அப்போது இதில் நீங்கள் 30 நிமிஷம் வந்து கையெழுத்து போடுறதுக்கு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறதுக்கே வேஸ்ட் பண்ணிட்டால் நம்ம மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போய் பதட்டம் தொத்திக்குது. அதனால் கூட மார்க் குறைஞ்சு போயிடும். ஸோ தயவு செய்து அடுத்த வருடமாவது இதை சரி செய்ய வேண்டும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்விஜிலேட்டருக்கு பெரிய அவேர்னஸ் வந்து கொடுக்கப்படவில்லை. எப்படி அதை கண்டக்ட் பண்ணணும், மாணவர்கள் எப்படி வழி நடத்தணும்னு சொல்லலை. இங்கே பாருங்கள், இது மாணவர்களே நமக்கு வந்து கொடுத்த கமெண்ட்ஸு. Dear sir, many students including my daughter also said that invigilators are not guided properly. Almost 15 to 20 minutes wasted in taking signature, pasting photograph. Why don't you give your comments regarding this issue அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. In this 20 minutes wasted by this invigilators mean what NTA is doing அப்படிங்கிற கேள்வியை ஒரு பேரண்ட் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், அடுத்த ஒரு கல்லூரியில், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் என்ன ஆயிருக்குன்னா, சீரியஸ் நம்பர் இன் கொஸ்டின் பேப்பர் அண்ட் OMR mismatched. The invigilators promised to give extra time for the delay. When the clock was 5, they refused. ஃபஸ்ட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 5 மணி ஆனால் பிடிங்கிட்டாங்களாம். 2:45க்கு தான் பரீட்சையே எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பட் அதை விட இங்கே பாருங்களேன், 2 years of preparation sir, it is not a joke. It's just one student according to NTA. For us,
இட் இஸ் எ ஃபேமிலிஸ் ட்ரீம்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். அப்போது ஒரு கொஸ்டின் பேப்பருடைய சீரியல் நம்பரும் அந்த ஓஎம்ஆருடைய அந்த சீரியல் நம்பரும் மிஸ்மேட்ச் ஆகிற அளவுக்கு வெரிஃபை பண்ணாமையே அப்படியே கொடுத்துட்டு மாணவர்களை 45 நிமிஷம் உட்கார வச்சுருந்தா ஏற்கனவே டஃப் கொஸ்டின் பேப்பர் அல்லது 180 நிமிஷம் எழுதியாகணும் குயிக்காக, அதுலேயும் இந்த ப்ராப்ளம் அவர்களுக்கு வந்திருக்கு. அடுத்து இன்னொரு சென்டரில் இன் அவர் சென்டர் பவர் கட் டியூ டு ஹெவி ரெயின் 1.5 hour பவர் கட் சார். ஹாஃப் த எக்ஸாம் டைம் பவர் கட் ஆகி போச்சு. தெரிஞ்ச கொஷின் கூட அட்டன் பண்ண முடியல சார். சுற்றி பில்டிங் மரம் எல்லாம் இருந்ததுனால வெளிச்சம் கொஞ்சம் கூட இல்லை. மேகம் ஃபுல்லாக மூடிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். 2 years இதுக்காக டே அண்ட் நைட்டு படித்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் ½ an hour ஜென்ரேட்டர் ஆன் பண்ணாங்க. 5 to 5:10 ஒரு 10 நிமிஷம் கிரேஸ் டைம் கொடுத்தாங்க. அதுவும் கிரேஸ் டைம் கொடுக்க போகிறேன்னு சொல்லாமல் பண்ணதுனால எங்களுக்கு பதட்டம் நின்றுச்சு. வெளியில் பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சேனல் கூட இதை ஃப்ளாஷ் நியூஸாக போடவே இல்லைங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கரண்ட் 1 hour கரண்ட் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து இருந்த ஒரு இன்விஜிலேட்டர் வந்து 2 o'clock மேலே தான் ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் அண்ட் கெட்டிங் சிக்னேச்சரை கொடுத்தாங்க. ஆனால் 1:50 PM நாங்கள் இந்த வேலையை பண்ணிட்டோன்னு சொல்லி கையெழுத்து போட சொல்லியிருக்கிறாங்க. அப்போது 1:50 ஸ்டார்ட் பண்ண வேண்டிய எக்ஸாமை 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1:50 மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஹி ஸ்டார்டட் ஹிஸ் க்ளோசிங் ஒர்க் 4:40 எல்லாம் முடிங்க, எல்லாத்துக்கும் ரெடியாக பண்ணுங்கன்னு 20 நிமிஷம் தான் இருக்குன்னு அந்த க்ளோசிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஸ்டூடெண்ட்டோடைய மென்டாலிட்டி திங்க் பண்ணு இத்தனை கமெண்ட்ஸ் இருக்குது. இப்பேற்பட்ட கமெண்ட்ஸுக்கு நடுவில் இந்த வருடம் கொஸ்டின் பேப்பர் நீட் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் நல்லா கேட்டுக்கோங்க. 2024 and 25 பிகாஸ் உங்களுக்கு அதை தானே கட் ஆஃப் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2025 ஈஸி கொஷின்ஸ் வெறும் 8 கொஷின்ஸ் தான் அவுட் ஆஃப் 45. 2024 24 கொஷின்ஸ் ஈஸி அவுட் ஆஃப் 50. ஏன்னா போன வருடம் 50 கேள்விகளை கொடுத்து 45 எழுத சொன்னார்கள். இந்த வருடம் 45 கேள்விகள் மட்டுமே தான் கொடுக்கப்பட்டது. ஸோ 2025 8 கேள்வி ஈஸி, 2024 24 கேள்வி ஈஸி. மாடரேட்டில் 2025 12 கேள்வி மாடரேட். அப்போது மாடரேட் அண்ட் ஈஸி டைப்பில் 20 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 45. 2024 50 கேள்வியில் 44 கேள்வி மாடரேட் ஈஸிலே வந்துருச்சு. அடுத்து பாருங்கள் ஹார்டு. 2025 25 கேள்வி ஃபிசிக்ஸில் ஹார்டாக கேட்கப்பட்டிருக்கிறது. 2024 வெறும் 6 தான். அந்த 6லையுமே 50 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த 6ல் 45 எழுதுனா போதுங்கிறப்போ இந்த 6ல் 5 கேள்வி வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டஃப் அப்படிங்கிறதுல மாணவர்கள் விட்டுருப்பாங்க. அப்போது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் ஃபிசிக்ஸில் போன வருடம் டஃப்பாக இருந்திருக்கிறது. அதுவும் ஏமாந்தா நம்முடைய மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த ஒரு கேள்வி அட்டன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் கொடுத்துருக்குறோம் மினிமம் இம்பேக்ட் கொஸ்டின். 2025 சார் 25 கேள்வி டஃப்பாக கேட்டிருக்கிறீங்க, அதில் 25மே டஃப்பாக யாருமே எழுதியிருக்க மாட்டீங்களான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு 7 கொஸ்டினை வந்து ஆன்சர் எழுத முடியும் வைங்க. நாங்கள் வந்து டாப்பர்கிட்ட கேட்டோம், நல்லா படித்து 700 மார்க் வாங்குவாங்க அப்படின்னு நினைத்துட்டு இருக்கக்கூடிய டாப்பர்ஸ்ட்டை கேட்டப்போ அவர்கள் சொன்னது 15லிருந்து 18 கொஸ்டின் எந்த கொம்பனாலையும் தொட முடியாது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 20 டாப்பர்ஸ் நம்மகிட்ட சொன்னாங்க. அப்போது நாம் எடுத்துக்கொண்டது என்ன எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த 25 கேள்வியிலிருந்து ஒரு 10 கேள்வியோ 15 கேள்வியோ ஒரு நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதினாலும் சுமார் 18 கேள்விகள் ஹார்டர் தான். இதை வந்து யாருனாலும் பெருசாக அட்டன் பண்ணியிருக்க முடியாது, தவறுகள் வந்திருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். அப்போது 2024 8 மார்க்கு தான் மினிமம் இம்பேக்ட். அதாவது 720 மார்க் மொத்த மார்க்குக்கு ஃபிசிக்ஸில் வந்து 8 மார்க் தான் இம்பேக்ட் ஆகிருக்கும். ஆனால் 2025 ஃபிசிக்ஸில் மட்டும் 72 மார்க்குகள் இம்பேக்ட் ஆகியிருக்கும். அப்போ இதுவே 720லிருந்து 650 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இதுவே கீழே புல் டவுன் பண்ணிருச்சு. இதில் என்ன ஒரு கொடுமைனா ஆக்சுவலாக மாணவர்களுக்கு நேர்ந்திருக்கிறதுனா ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் டஃபர் தேன் ஜேஇ மெயின்ஸ். சரி, இருந்துட்டு போது நாம் தவறு என்று சொல்லவில்லை, கேட்கட்டும், மாணவர்களுடைய அறிவுத்திறனை செக் பண்ணட்டும், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஜேஇ மெயின்ஸை விட கொஷினை டஃப்பாக கேட்டுட்டு ஜேஇ மெயினுக்கு 25 கேள்விகளுக்கு 1 மணி நேரம் ஃபிசிக்ஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் மூன்றும் சேர்த்து 75 கேள்விகள் 3 மணி நேரம், தட் இஸ் 180 minutes. ஆனால் அதே நீட்டுக்கும் 180 கொஷின்ஸ் 180 minutes. அப்போது
ஒரு நிமிஷத்தில் ஒரு மாணவர் ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ண வேண்டும் என்றால் அந்த கேள்விகளை நம்ம எப்படி கேட்க வேண்டும் அப்படிங்கிறது கூட ஒரு ஜென்ரல் ஒரு காமன் சென்ஸ் தானே. அப்போது இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, நம்முடைய மாணவர்களுக்கு ஜேஇ மெயின்ஸ் ஃபிசிக்ஸ் கொஸ்டினை விட நீட் கொஸ்டின் டஃப். அப்போ 45 கேள்விகள் கேட்டிருக்க கூடாது, 25 கேள்விகளை கேட்டிருந்தால் தட் வுட் பி வெரி வெரி ஃபைன். ஒன்றா கொஸ்டினை குறைக்கணும், இல்லைன்னா நேரத்தை அதிகரிக்கணும். எந்த மாணவர்களுக்கும் சார் எனக்கு இங்கே கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மார்க் வாங்கியிருப்பேன் ஃபிசிக்ஸில், வாங்கியிருந்ததுக்காக டைம் இல்லையே, டைம் பத்துலையே, இன்னும் 2 மணி நேரம் சேர்த்து கொடுத்துருந்தா தான் இந்த இடத்துல வந்து டைம் 10ன்னு சொல்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீட்டுக்கு ஃபிசிக்ஸ் கொஸ்டின் இவ்வளோ டஃப்பாக கேட்டால் எப்படி மாணவர்கள் எழுத முடியும்? அதனால் கட்டாயமாக இந்த வருடம் கிட்டத்தட்ட 75 மார்க்குகள் ஃபிசிக்ஸ்னால இம்பேக்ட் ஆகும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா மாணவர்கள் அதுவும் பெரிய ஒரு கோச்சிங் சென்டரில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட நம்ம கேட்டு இந்த அனாலிசிஸை கொண்டுட்டு வந்திருக்கிறோம். அடுத்து 2வது பாருங்கள், கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 2025 13 கேள்வி தான் ஈஸி. ஆனால் 2024 26 கேள்வி ஈஸி அவுட் ஆஃப் 50. இது அவுட் ஆஃப் 45 தான். 2025 19 கேள்வி மாடரேட், 2024 14 கேள்வி மாடரேட், 2025 13 கேள்விகள் ஹார்டராக இருந்திருக்கு, 2024 10 கேள்வி. போன வருஷம் கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. ஸோ ஹவவர் எவ்வளோ சார் இம்பேக்ட் ஆகும்? வாட் வுட் பி த மினிமம் இம்பேக்ட் அப்படின்னா 2024 பொறுத்த வரைக்கும் 3 கொஸ்டின் இங்கே சார் 13 கேள்வி இங்கே டஃப்பாக இருந்திருக்குதுல்ல சார், நம்ம அதனால் என்ன பண்ணிட்டோம்னா 7 கேள்விகள் ஈஸி, மாணவர்கள் எழுதிடுவாங்கன்னு அவ்வளோ எழுத முடியாது, எழுதிடுவாங்கன்னு எடுத்தாச்சு. 6 கேள்விகள் இந்த வருஷம் இம்பேக்ட்னு எடுத்திருக்கிறோம். அப்போ மார்க் இம்பேக்ட் எவ்வளவு? 2024 12 மார்க்குகளாக இம்பேக்ட் இருந்த அந்த கொஸ்டின் பேப்பர் இந்த வருடம் கெமிஸ்ட்ரியில் 24 மார்க்காக கட்டாயம் இன்க்ரீஸ் ஆகும், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து பாட்டனி பொறுத்த வரைக்கும் 2025 19 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி, போன வருஷம் 15, 2025 இந்த வருஷம் 20 மாடரேட், போன வருஷம் 28 மாடரேட். ஹார்டு வந்து இந்த வருஷம் 10, போன வருஷம் 9. இதோட இம்பாக்ட் வந்து பாருங்கள், சென்ற வருடம் வந்து 52 கேள்விகள் கேட்கப்பட்டது, இந்த வருஷம் 49 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. 2025 இம்பாக்ட் கொஸ்டின்ஸ் 4, இது 2. ஸோ 16 மார்க்குகள் பாட்டனியால் இம்பாக்ட் ஆகிறது. 2024 8 மார்க்குகள் இம்பாக்ட் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி 2025 19 கேள்விகள் ஈஸி, 34 கேள்விகள் 2024 ஈஸி. 2025 16 கேள்விகள் மாடரேட், 2024 12 கேள்விகள் தான் மாடரேட். 2025 6 கேள்விகள் ஹார்டர், 2024 2 கேள்வி தான் ஹார்டர். இப்போது வாட் இஸ் த இம்பேக்ட் அப்படின்னா 2025 3 கேள்விகள் இம்பாக்ட் ஆகிருக்கு ஜுவாலஜியில். 2024 50 கேள்விகள் கேட்டதுனால ஹார்டர் வெறும் 2 தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஈஸியாக அதை வந்து சாய்ஸில் விட்டுருப்பாங்க. ஸோ நோ இம்பேக்ட் ஃபார் 2024. அப்போது 2025 12 மார்க்குகளும் 2024 0 இம்பேக்டும் இருக்கிறது. அப்போது டோட்டல் பாருங்கள், அப்போ டோட்டல் 2025 இம்பேக்ட் மார்க்ஸ் எவ்வளோன்னா 124 மார்க்குக்கு மாணவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட ஆன்சர் எழுத முடியாமல் போகும் என்பதுதான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய நம்பர். இந்த 28 அப்படிங்கிறது நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட எடுக்க முடியாத ஒரு நம்பர் அப்படின்னு தான் நம்ம இந்த 28ஐயும் பார்க்குறோம். அப்போது எவ்வளோ மார்க் சார் இந்த வருஷம் எக்ஸ்பெக்டடாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 96 மார்க்குகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. சுமார் 100 கட் ஆஃப் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. லாஸ்ட் இயரும் நம்ம சொல்லியிருந்தோம் இவ்வளோ கட் ஆஃப் இந்த வருஷம் கட்டாக இன்க்ரீஸ் ஆகுன்னு, கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்தது. இந்த வருடமும் 100 கட் ஆஃப் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி சார், இப்போது வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆஃப் 2025 அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். 2021 நம்ம அனாலிசிஸ் வச்சுருக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கான டேட்டா. இது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே போகிறதுக்கான இந்த கட் ஆஃப் இது. அப்போது 2024 651 மார்க்குகள் இருந்தால் தான் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி, அதாவது ஓசி ஃபார்வர்டு கம்யூனிட்டினா உங்களுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைத்திருந்தது. இந்த வருடம் 535 555 அந்த 20 மார்க்குகள் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ரேஞ்சில் இருந்தாவே உங்களுக்கு இந்த வருடம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் யூ ஆர் ஓசி, இஃப் யூ ஆர் பிசி 620 சென்ற வருடம், இந்த வருடம் 500 மார்க்குகள், கிட்டத்தட்ட 120 மார்க் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். 120 to 95, அதாவது 500 to 525 ரேஞ்சில் இந்த வருஷம் கட் ஆஃப்கள் இருக்கலாம். அடுத்து 612 இருக்கக்கூடிய பிசி முஸ்லிம் சென்ற வருடம், இந்த வருடம் 490 515 மார்க்குகள் வரை வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். சென்ற வருடம் 603 மார்க்காக இருந்த எம்பிசிக்கு இந்த வருடம் 480 510 மார்க்குகள் வாங்கி இருந்தால் போதுமானது.
எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 536 இருந்த சென்ற வருட கட் ஆஃப் இந்த வருடம் வெறும் 416 440 மார்க்குகள் வாங்கினால் போதும் என்று எதிர்பார்க்கிறோம். எஸ்சிஏவை பொறுத்தவரை சென்ற வருடம் 463 இருந்தது. இந்த வருடம் 343 370 மார்க்குகள் இருந்தால் சீட்ஸ் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே போல் எஸ்டி பொறுத்தவரை 488 சென்ற வருடம் இருந்தது. இந்த வருடம் 330 380 மார்க்குகள் வரை இருந்தால் இந்த வருஷம் சீட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ என்ன நினைக்கிறோம் என்றால் 95 மார்க்கிலிருந்து 120 மார்க்குகள் வரை இந்த வருஷம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த இடத்துல மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க் குறைய போகுது, எனக்கு மார்க் குறைஞ்சு போச்சுன்னு வருத்தப்படாதீங்க. இங்கே மார்க் மேட்ரு கிடையாது. நீங்கள் அட்மிஷன்ஸ் வாங்குறதுக்கு ரேங்க் தான் இம்பார்ட்டண்ட். ஏனென்றால் லாஸ்ட் இயர் 720 out of 720 வாங்கினவங்களுக்கு ரேங்க் நம்பர் 1 இருந்திருக்கலாம். மேபி 650 வாங்கினவங்களுக்கு 10,000 ரேங்கிங்கில் இருந்திருக்கலாம். இந்த வருஷம் 650 வாங்கினவங்களுக்கு 10வது ரேங்க் வரலாம். அதனால் ரேங்க் தான் இங்கே இம்பார்ட்டண்ட் சீட் எடுக்கிறதுக்கே தவிர மார்க் அப்படிங்கிறது இல்லை. அப்படிங்கிறதுனால மாணவர்கள் எனக்கு மார்க் குறைஞ்சு போச்சே அப்படின்னு நீங்கள் வருத்தத்தில் இருக்க வேண்டாம். ஸோ அதனால் இந்த டேட்டாவை கொஞ்சம் முன்னாடி கையில் வச்சுக்கிட்டு அக்கார்டிங்லி நீங்கள் அடுத்த அட்மிஷன்ஸை நீங்கள் தொடர்வதற்காக இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு உதவும் என்று நான் நினைக்கிறேன். மாணவர்கள் மத்தியில் நின்று கொண்ட ஒரு சக பொது ஆளாக அவர்களுடைய குறைகளையும் நான் இங்கே காண்பித்திருக்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்திருக்குன்னு தமிழ்நாடு ஃபுல்லாகவே சிக்னேச்சர் வாங்கினதில் தம்ப் இம்ப்ரெஷன் வாங்கினது தமிழ்நாடு ஃபுல்லாகவே ப்ராப்ளம் தான் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு மார்க்குகள் வாங்கியிருக்க வேண்டும், ஃபிசிக்ஸில் நேரமின்மை எதனால் உருவானதுங்கிறத எல்லாத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணி மாணவர்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கிறது, மாணவர்களுக்கு இந்த வருடம் எவ்வளவு கட் ஆஃப் இருக்க வேண்டும் என்பது உட்பட அனைத்தையும் நாம் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அனாலிசிஸ் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் நீட் மார்க்கை வைத்துக்கொண்டு வேறு என்னென்ன அட்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கலாம், இந்த நீட்டின் அடிப்படையில் எப்படியெல்லாம் அப்ளிகேஷன் எங்கேயெல்லாம் போட வேண்டும் என்பன பற்றின அனைத்து டீட்டெயில்ஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வழக்கம் போல் வந்து கொண்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் ரிகார்டிங் நீட். Until then, it's bye from Ashwin.